உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகிறார்களோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, விநாயகரை தேய்பிறை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படும். அதுவே அந்நாளில் வன்னி மரத்து அடியிலே வழிபடுவது மிக மிக நன்று. அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/4/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் விசுவாவசு சித்திரை 5வது நாள். இன்றைய விசேஷம் புனித வெள்ளி கிறிஸ்துவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. அரசு விடுமுறை, சுபமுகூர்த்த நாள், உலக பாரம்பரிய தினம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சூர்ணா அபிஷேகம், ஸ்ரீ பெரும்புதூர் மணவாள மாமுனிகள் பவனி, திருப்பத்தூர் ஜெயந்தன் பூஜை, அதிதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி பஞ்சமி மதியம் 2:26 வரை. இன்றைய இழப்பு நட்சத்திரம் மூலம் நாள் முழுவதும். யோகம் அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பில்லி சூன்யம் தோஷமாற பரிகாரம். பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள் என எல்லா தரப்பு மக்களிடமே போராமை குணம் சூழ்ந்துள்ளது. ஒருவர் வாழும் வாழ்க்கையை பொறுக்காமல் தாங்கள் கஷ்டப்படுவது போல மற்றவர்களும் சிரமப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களே இன்றைய உலகில் அதிகம் பேர் உள்ளனர். அதே போல் தங்களுக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையும் பங்காளிகளுக்கு கிடைக்கக்கூடாது, நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற வக்கர புத்தி உள்ளவர்களும் நகரங்களிலும் கிராமத்திலும் அதிக பேர் உள்ளனர். இது போன்ற வக்கர புத்தி உள்ளவர்கள் கணவன் மனைவியை பிரிப்பதில் வல்லவர்கள், உறவுகளை துண்டித்து விடுவதில் கெட்டிக்காரர். யாரும் நல்ல பெயரோடு வாழக்கூடாது என்ற உறவு மற்றும் நட்பு வட்டத்தில் உள்ள இளம் வயது ஆண் பெண்களுக்கு தவறான ஒழுக்கத்தை வழிவகுப்பார். இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிவிட அவர்கள் கையாள்வது பில்லி சூன்யம் போன்ற மாந்திரிகத்தை தான். எல்லோருக்கும் பில்லி சூன்யம் வைக்க முடியாது, ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே செய்ய முடியும். இதற்கு மாந்திரிகள் துணை போவார்கள், பெரும் பணத்தை திரட்டி கொள்வார்கள். ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 10வது வீட்டிலே சூரிய பகவான், 6வது இடத்திலே செவ்வாய் பகவானும், 12வது இடத்திலே சனி பகவானும், 2ஆம் வீட்டிலே ராகு பகவானும் இருக்க பிறந்தவர்கள் மீது மட்டும் பில்லி சூன்யம் ஏவல் முதலிய செயல்களை செய்வார். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் உடையவர்களுக்கு தான் இந்த பில்லி சூன்யம் ஏவல் அதிகபட்சத்திலே தாக்கத்தை உண்டாக்கும். பில்லி சூன்யம் தோஷத்தில் பிறந்தவர்கள் சொத்துக்களை மாந்திரிகம் மூலம் வக்கர புத்தி கொண்டவர்கள் எடுத்துக்கொள்வார், குடும்பத்தை சீர்குலைத்து விடுவார்கள். எனவே பில்லி சூன்யம் தோஷத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தை தாங்களாக பரிசீலித்து கொண்டு பாதிக்கப்பட்டிருந்தால், பாதிக்கப்படாவிட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் பில்லி
சூன்ய தோஷம் பாதிக்காது. முதலாவது பரிகாரம், பில்லி சூன்ய தோஷத்தில் பிறந்தவர் தங்களது ஜாதகத்தை எக்காரணத்தை கொண்டு மற்றவரிடம் காட்டக்கூடாது. பிறந்த தேதி, மாதம், வருஷம், நட்சத்திரத்தையும் மற்றவரிடம் கூறக்கூடாது. இது போன்ற தோஷத்தில் பிறந்தவர் வாழ்நாள் முழுவதும் சூரிய வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். தினமும் சூரிய வழிபாடு செய்து வருபவர்களை, ஆதித்ய இருதய மந்திரத்தை பாராயணம் செய்து வருபவர்களை பில்லி சூன்யம் ஏவல் போன்றவது தாக்காது. இரண்டாவது பரிகாரம், நடைமுறையிலே பில்லி சூன்யம் ஏவலால் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அருகில் உள்ள ஐயனார் கோயில் அல்லது காளி கோயிலுக்கு 9 செவ்வாய்க்கிழமை சென்று வணங்கி வந்தால் பில்லி சூன்யம் ஏவல் இருந்தால் விலகி ஓடிவிடும். மூன்றாவது பரிகாரம், பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நவகிரக மகா மந்திரத்தை தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் 9 முறை பாராயணம் செய்து வந்தார் பில்லி சூன்ய தோஷம் வராது. ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசய குரு சுக்கிர சனி பெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை அவர்கள் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர அற்புத பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகும் பெற்று வரும் விளக்கங்கள் அனைத்தும் கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 7வது ஸ்தானம், 7வது வீடு, கணவன் மனைவி அவர்களை சுட்டி காட்டுகின்ற இடம். ஆண் ஜாதகத்தில் 7 சூரியன், சனி, செவ்வாய், கேது ஆகிய 4வரும் கூடியிருந்தார் திருமணம் நடப்பதில்லை அல்லது 45 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். பெண் 4 பாவகிரகங்கள், 4வது இடத்திலே 4 பாவகிரகங்கள் 7வது இடத்திலே அல்லது 8வது இடத்திலே இருக்க காலதாமதமான திருமணம் நடைபெறும். பருவ வயதிலே மோசமான தசாபுத்தி நடைபெற்றிருக்க பிரச்சனை இன்றி வாழ் காலதாமதம் திருமணமாய் நடைபெறும். 2ஆம் இடம் 7ஆம் இடங்களில் எந்த கிரகமும் இன்றி அதன் அதிபர்கள் பலம் பெற்றிருக்க ஜாதகர் வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது பலரோ சிலரோ 2இல் 7இல் நிற்க இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லை. சுக்கிரன் 7வது இடத்திலே நிற்க காரக பாவ நாஸ்தி, பெண் ஜாதகத்திலே திருமணம் தாமதமாக நடைபெறும் அல்லது நிம்மதியில்லாத வாழ்க்கை அமையும். லக்னத்திலே 7வது இடத்திலே ராகு அல்லது கேது நிற்க இல்லறத்திலே பிரச்சனை. சுக்கிரன், ராகு, கேது கூடியிருக்க இல்லறத்தில் பிரச்சனை. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்க ஆண்களுக்கு இல்லறத்தில் பிரச்சனை. 7ஆம் அதிபர் 6இலே மறைந்திருக்க மனைவி நோயாளியாகவே இருப்பார். 7இல் ராகு, கேது நிற்க மனைவி உடல் நலம் பாதிக்கும். 7ஆம் அதிபர் அசுபர் ஸ்தானங்கள் நின்று கோச்சாரம் தசாபுத்தி நடப்பிலே வந்தால் தாமதமான திருமணம் நடைபெறும். நாளை தினம் திருமணம் நடைபெறும் காலம், திருமண அமைப்பு, மாங்கல்ய தோஷம், துணைவர் வரும் திசை என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஒரே வருடத்தில் ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகும் பத்திர மாளவியா ராஜயோகம் 3 ராசிகளின் மீது பணமழை. உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா? ஒரு வருடத்திற்கு பின் உருவாகும் பத்திர மாளவியா ராஜயோகம், அந்த யோகத்தால் அதற்ற நிலையை பெறுகின்ற 3 ராசிக்காரர். முதலிலே மிதுன ராசி முதல் வீட்டுக்கு புதன் சென்று பத்திர ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளார். உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். பணி இடத்திலே மரியாதை கிடைக்கும். வாழ்க்கை துணை முன்னேற்றம் அடைவார். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். கூட்டாக செய்யும் தொழில் லாபம் தரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலைகளை திட்டமிட்டபடி முடிக்கலாம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துலாம் 9வது வீட்டிற்கு புதன் சென்று பத்திர ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளார். நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். பொருளின் மூலம் வசதி அதிகரிக்கும். வெளி பயணங்கள் செல்ல நேரிடும். பெரிய நிதி ஆதாயம் கிடைக்கும். தொழிலிலே நிதி ஆதாயம் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலன்கள். கன்னி ராசியினர் 10வது வீட்டிற்கு புதன் சென்று பத்திர ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளார். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதன் உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எடுக்கும் வேலையில் வெற்றி, பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதனின் ஆசீர்வாதம் முழுமையாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட
கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது, பலாபலன்களும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன். இதே பகுதியில் மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன்கள், தனி பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன், குரு பெயர்ச்சி பலன், தினமும் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்றன. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் உஷாராகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படும். அவ்வாறு வணங்குவதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையானதை பூர்த்தி செய்கின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். அமோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். அமோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனம் தேவைப்படுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், கவனம் தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும், உறவினர்களும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும், உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும், புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும், இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும், புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும், தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும், புது வேலை அமையும், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும், தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும், புது வேலை அமையும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார், வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும், தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை, புது வேலை கிடைக்கும், மகளுக்கு நல்ல வரன் அமையும், வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடையும், உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும், உழைப்பால் உயர்கின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள், வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை, புது வேலை கிடைக்கும், மக்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், மகளுக்கு வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடையும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும், உழைப்பால் உயர்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும், பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள், எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும், புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள், வியாபாரத்தில் வெளியாட்கள் மதிப்பார், உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும், மனசாட்சியின்படி செயல்படுகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும், பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும், புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள், வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், மனசாட்சியின்படி செயல்படுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும், உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார், வெற்றிக்கு வித்திடும் நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும், உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார், வெற்றிக்கு வித்திடும் நாள். கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும், பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும், பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் புது புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், சிறப்பான நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புது முயற்சிகள் தள்ளி போய் முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாது, வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள், உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலைகளை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், இதனால் வேலை பளு அதிகரித்து காணப்படும், மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது முயற்சிகள் தள்ளி போய் முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள், உத்தியோகத்தில் மற்ற வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.